வாழ்க வளத்துடன் நான் உமா ஸ்ரீனிவாசன் கனகாசன் வீட்டுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர்லங்க. பெப்பர் போட்டு சூப்பரான ஒரு பன்னீர். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பெப்பர் பன்னீர். அது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். சப்பாத்திக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கும் நூடுல்ஸ் தொட்டுக்கிறதுக்கு அது எப்படின்றது பார்க்கலாம். இப்போ ஒரு பன்னீருக்குங்க, ஒரு பேக்கெட் பன்னீருக்கு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் தாங்க ரொம்ப டேஸ்ட், அதனால் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா செவக்க பதங்கட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ரொம்ப செவக்கலாம் வேண்டாம், அந்த கண்ணாடி பரம் மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாக வதங்கினா போதும். இப்போ இதில் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மேலே, கொஞ்சம் ஜாஸ்தி 1/2 ஸ்பூன் மேலே, சீரகத்தூள் 3/4 ஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன். 2 ஸ்பூன்னா வந்து 1 ஸ்பூனுங்க, ஏன்னா நான் போடுறது சின்ன ஸ்பூன் தான், அதனால் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இதோட இன்னும் 2 சேர்க்க வேண்டியது இருக்கு. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் வேணும் இதுக்கு நம்மளுக்கு. இது வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் எண்ணெயிலும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் இப்போ ஊற்றிருக்கேன். இன்னும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ரீஃபைண்ட் ஆயில். இதில் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமானது மிளகுத்தூள். ஏன்னா பெப்பர் ஃப்ரை தான் அது, நம்மளுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 1.5 ஸ்பூன் போடலான்னு வைங்களேன் மிளகு ஸ்பூன். நீங்கள் எண்ணெயில் வறுத்தும் போடலாம் பன்னீரை, இல்லை சும்மாவும் போடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாங்க, ரொம்ப வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கலங்கலாம் ஆனால் அதோட சேர்ந்துடும் அப்படி கொஞ்சம். இப்போ உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் பாருங்கள், நல்லா சேர்ந்துடும் அது. இன்னும் கூட வெங்காயம் வேணா போட்டுக்கலாம். அப்படி இல்லை வீட்டில் ஒரு பன்னீர் தான் இருக்குது, இது பத்தாதே நம்ம வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட குடமிளகா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா காளான் பிடிச்சா காளான் சேர்த்துக்கலாம். இப்படி எது வேணாலும் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட இது கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை உருளைக்கிழங்கையும் நீங்கள் தனியாக பண்ணலாம், வேக வச்சு எடுத்து கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கையும் தனியாக பண்ணலாம். இதில் சாரிங்க, மறந்து போச்சு டக்குன்னு. உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு முதல்ல நீங்கள் மசாலா பண்ணும்போதே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இப்படி போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். அமுல் பன்னீர் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மாதிரி தான் தெரியும், ஆனால் ஒரிஜினல் பன்னீர்ன்றதால அது அந்த வாங்கும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி அடுப்பில் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிரும், பார்த்தீங்கன்னாவே தெரியும் சாஃப்ட் ஆயிரும். இப்போ இது சாஃப்ட் ஆயிடுச்சு, உப்பும் சேர்த்தாச்சு. இதில் உங்களுக்கு காரம் மட்டும் வேணுங்கிற அளவு, நான் கொஞ்சம் காரசாரமாகவே பண்ணியிருக்கேன். இதில் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது வேணுங்கிறவங்க போடலாம், வேண்டாங்கிறவங்க விட்டுடலாங்க. ஒரு விருந்துனா கொஞ்சம் பொடியாக வெட்டி இதை போட்டிங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் காரம் சுள்ளுன்னே போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேண்டாம் கம்மி பண்ணலாம்னா குறைச்சிக்கலாம், இன்னும் கொஞ்சம் எல்லாமே குறைச்சிக்கலாங்க. மிளகுத்தூள், மிளகாத்தூள், பச்சை மிளகாய் எல்லாமே குறைச்சிக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம், ஏன்னா நம்ம வந்து தக்காளி எதுவும் போடாததில் லைட்டாக ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டும் லைட்டாக வந்துடும் உங்களுக்கு. அப்படி எலுமிச்சம்பழம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க தயிர்ங்க, ஒரு 2 ஸ்பூன் தயிர், புளிச்ச தயிரை முன்னாடியே சேர்த்துடணும், இந்த மசாலா சேர்க்கும் போதே சேர்த்துடணும். அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆனால் கலர் வந்து கொஞ்சம் டல்லாயிரும், கொஞ்சம் வெளுத்த மாதிரி ஆயிரும், இந்த மாதிரி கருப்பாக வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ
இதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இது வேலை முடிஞ்சுது. இது வேலை வந்து உங்களுக்கு 5 நிமிஷம் அவ்வளோதான். எல்லாம் வெங்காயத்தை மட்டும் வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா, பச்சை மிளகாய் வெங்காயத்தை மட்டும் வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா 5 நிமிஷம் தாங்க. மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் பவுடர் இருக்கும், அதனால் ஈஸியாக பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். அது கலரும் சரி, உங்களுக்கு டேஸ்ட்டும் சரி, எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இது எதுக்கு சாப்பிட்லான்னா, சப்பாத்தியில் ரோல் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். இல்லைன்னா வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்குன்னா வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு, நூடுல்ஸ்க்கு, இதுக்கெலாம் வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். இதுக்கு தான் சாப்பாட்டுக்கு இதை வச்சு சாப்பிட்லான்னு நான் சொல்ல மாட்டேன். இதே உருளைக்கிழங்குல பண்ணுங்கள், சாப்பாட்டுக்கு ஈஸியாக நல்லாயிருக்கும். அதை வச்சு சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு. இது வந்து ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சப்பாத்திக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பெப்பர் பன்னீர் எப்படின்னு பார்த்தோம். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்துட்டேங்க, ரொம்ப சாரி. வெங்காயம் வதக்கும் போது 1/2 ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே வித்தியாசமாக கொண்டு வரும். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் இப்போ மற்ற காரம் இதெல்லாம் செய்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது வெங்காயமும் இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிட்டிங்கன்னா, வெங்காயம் பிடிக்குன்றவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு மசாலா எதுவுமே தேவையில்லைங்க. இது வந்து இப்படி பண்ணாவே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இஞ்சி பூண்டு வேணும்னா போட்டுக்கலாம், அதனால தப்பு இல்லை. வேண்டாம்னா வீட்டில் இருக்காது பாதி நேரம் எனக்கு இஞ்சி பூண்டு, இல்லைனாலும் அதை விட்டுடலாம். அப்படி இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயம் எனக்கு சொல்லுங்கள். வாழ்க வளத்துடன்.